வணக்கம். ஒரு கிராமத்தில ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க காலையில வேலைக்கு போயிட்டு, சாயந்தரம் திரும்பி வர்றது ரெகுலராவே பண்ணியிருக்காங்க. அப்படி போகும்போது, இந்த கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமக்கு வேலைக்கு போம்போது, ஒரு காவிரி ஆத்த தாண்டி ஒரு தொங்கு பாலத்து வழியா தான் போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர வழியில, திடீர்னு இடி, மின்னல், அ காத்து இந்த மாரி எல்லாம் பயங்கரமா வீசியிருக்கு. கணவன் மனைவி 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க மனைவி வந்து தன்னுடைய கணவனோட கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, அந்த தொங்கு பாலத்த வந்து கடக்க முயற்சி பண்றாங்க. கால்வாசி பாலம் தாண்டுன உடனே பெரிய இடி வந்து மின்னல் வந்து பெரிய மின்னல் வந்து விழுகுது. திடீர்னு கணவன் வந்து மனைவியோட கைய விட்டுட்டு வேகமா ஓடிர்றாரு. அப்படி ஓடி போய் அந்த கரையில இருக்காரு. அந்த மனைவி என்ன பண்றாங்க, "ஐயோ! எங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்றாங்க. ஆனா, அந்த பக்கம்ருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அந்த மனைவி கண்டபடி திட்டுறாங்க கணவன. "என்னங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க? நான் என்ன பண்றது? எப்படி வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள அந்த பொண்ணு வந்து நம்ம வந்த வழியிலே திரும்பி போயிடலாம். கொஞ்சம் தூரம் தான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அந்த இடத்துல ஒரு மின்னல் வந்து விழுகுது. விழுகுனா அந்த மின்னலோட வெளிச்சத்தில தன்னுடைய கணவர் வந்து ஏத்த மாரி இருக்காரு அப்படின்றத அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு, கோவத்தில நேர்ல போய் திட்டிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொங்கும் பாலத்த வந்து கையில மெல்ல மெல்ல பிடிச்சு அந்த கரைய போய் சேர்ந்துர்றாங்க. அந்த கரைய போய் சேர்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் அந்த தொங்கு பாலத்த ஒரு பக்கம் அந்து விழுகிற கயிற வாயிலயும், கையிலயும், கால்லயும் இறுக்கி பிடிச்சு இன்னொன்னு மரக்குச்சியில கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்தோனே அத விட்டுர்றாங்க. அந்த பொண்ணு ஓன்னு கட்டிப்பிடிச்சு அழுகுது. சாரிங்க உங்கள நான் தெரியாம புரிஞ்சுக்காம வந்து நான் உங்கள திட்டிட்டேன், பேசிட்டேன். ஆனா என்னோட உயிர காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இவ்வளோ தூரம் வந்து அந்த கயிற இழுத்து பிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு போயிருந்தேன்னா, உங்கள தெரிஞ்சுக்க முடியாமயே சூழ்நிலை உருவாகியிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது. ஸோ, இப்போ எதுக்காக நம்ம இத சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, பெண்கள் தன்னுடைய கணவனுடைய கஷ்டம் வந்து வரும்போது, தெரியாமயே பாதியிலேயே ட்ராவல் பண்ண முடியாம திரும்பி ரிட்டர்ன் போயிடுறீங்க. அப்படி போகும்போது உங்களுடைய வாழ்க்கை சுத்தமா முடிஞ்சு போற சூழ்நிலை உருவாயிடுது. பட் அதெல்லாம் தாண்டி நீங்க முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது தான், தன்னுடைய கணவர் தன்னுடைய குடும்பத்துக்காகவும், தனக்காகவும் என்னென்ன செய்றாங்க அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு போற வாழ்க்கை தான் உங்களுக்கு சொர்க்கமாவே இருக்கும். என்னங்க நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பிடிச்சிருக்குங்களா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ டூ ஆல். நன்றி.